வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் ரூம்ல உட்காந்து நோட்டை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கோமதி அங்க வந்து இந்தாங்க மாத்திரைன்னு மாத்திரை கொடுத்து தண்ணி கொடுக்குறாங்க. பாண்டியன் அது வாய்க்குள்ள டொப்புன்னு போட்டு தண்ணியை குடிச்சு முழுங்கிட்டு மறுபடியும் நோட்டை பார்க்குறாரு. கோபம் தீராத கோமதி பாண்டியன் எதிரில் உட்கார, என்ன கோமதி இன்னும் கதிரும் ராஜியும் வரலையான்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல, எப்போ வருவாங்கன்னு கேட்குறாரு பாண்டியன். தெரியாது அப்படின்னு கோமதி வெடுக்குன்னு சொல்ல, நிமிந்து கோமதியை பார்த்துட்டு, சரி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சியான்னு கேட்குறாரு. இல்லை எல்லா சோத்தையும் நானே தின்னுட்டேன் அப்படின்னு கோமதி எரிச்சலாக சொல்ல, ஏய் என்னாடி பேச்சு ஒரு மார்க்கமாக இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி முகத்தை இப்படி அப்படி திருப்பிட்டு இருக்காங்க. கோமதி உன்னதான் கேட்குறேன், மதியம் நான் சாப்பிட வந்தப்பயே உம்முன்னு தான் இருந்த, கடையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், வந்ததுலேருந்து ஏருக்கு மாறாவே பேசிட்டு இருக்கியே அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஒன்றும் இல்லையா? ஏய் நீ சொல்லும் போதே தெரியுது ஏதோ இருக்குன்னு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு நோட்டை சைடில் வச்சுட்டு கேட்குறாரு பாண்டியன். ஒன்றும் இல்லை விடுங்கன்னு கோமதி சொல்ல, ஏய் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதி எழுந்திருக்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சி மறுபடியும் உட்கார வச்சுட்டு, உட்காரு என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்க, கோமதி முகத்தை அலறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு, எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாங்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் குழம்பி போய் பார்த்துட்டு, நான் என்ன சொன்னேன்னு கேட்குறாரு. பொண்டாட்டி ஒத்தாசையா நின்னதுனால தான் அவன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க, எப்போ சொன்னேன்னு கேட்குறாரு பாண்டியன். காலையில் கதிர் ராஜி பற்றி பேசும்போது சொன்னீங்க தானே அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் சின்ன சிரிப்போட, ஓ அதை சொல்றியா நீ? ஆமா சொன்னேன். அதுல என்ன பிரச்சனை உனக்குன்னு கேக்குறாரு. ராஜியை பாராட்டுற மாதிரி என்னைய குத்தி காட்ட தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு கோமதி முகத்தை இழுத்துட்டு கேட்க, ஏய் 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 நீ என்னடி புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா உங்க பிசினஸ்க்கு நான் உறுதுணையா நிக்கல, அதை சொல்லி காட்டணும், அதுக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிதான் என்ன கோமதி புதுசா ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. பாண்டியனுக்கு ஐயோன்னு இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி கண்ட மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, இங்க பாருங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், கடைக்கு வர்றேன்னு நான் சொன்னதே இல்லையா உங்ககிட்ட? வியாபாரத்தை நான் பார்க்குறேன், கூட இருந்து பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறேன், பொருளெல்லாம் அழகா பேக் பண்றதுக்கு உதவி பண்றேன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் கோமதி கேட்குறாங்க. ஆமா சொல்லியிருக்கேங்கிறாரு பாண்டியன். ஆமா என்னமோ தெரியல, வீட்டில் இருக்க அரிசி மூட்டை மிளகா மூட்டையை கூட என்னைய தொட விட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சுன்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு கேக்குறீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணணும், ஒத்தாசையா இருக்கணும்னு நினைச்சா எல்லா கதவையும் நீங்க அடைச்சு விட்டுட்டீங்க. அப்புறம் நான் எதையுமே சாதிக்கலன்னு சொன்ன என்னங்க அர்த்தம் அப்படின்னு கோமதி தன்னோட மன குமுறலை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஷோ ஏண்டி இப்படிலாம் நான் சொல்லவே இல்லையேடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படிங்கிறாங்க கோமதி. இதோ பாரு நீயா கண்டதை யோசிச்சு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கற்பனை பண்ணனா? நீங்க பேசுனதை நான் என் காதால கேட்டேன். அதென்ன மருமகள்ங்க ஏதாவது பண்ணுனா அப்படியே பாராட்டுறீங்க, என்ன மட்டும் கிள்ளுக்கீரை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி பொறிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ இன்னைக்கு இவ சக்காத்தை தாங்க முடியலையேன்னு நினைக்கிற பாண்டியன், ஏய் அப்படிலாம் நான் நினைக்கவும் இல்லை நடத்தவும் இல்லடி அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் அப்படிதான் நடத்துறீங்கிறாங்க கோமதி. என்னைக்கு உங்களை நம்பி வந்தேனோ அன்னையிலேருந்து உங்களை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. கோமதி அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையாக கூப்பிடுறாரு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கல கோமதி. இங்கே பாருங்க, 5 பிள்ளைங்களை பெத்து வளர்க்குறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் பெத்து வளர்க்கலையா? அதுக்கப்புறம் கூட வேலைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். பொம்பளைங்க எல்லாம் கடைக்கு வரக்கூடாதுன்னு வீட்டிலேயே இருக்க வச்சுட்டீங்க. இப்ப ஒன்னுக்குமே லாயக்கு இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற கோமதி ஊன்னு அழுதுகிட்டே எங்க இருந்து எழுந்து போறாங்க. ஏய் கோமதி அடியே அப்படின்னு பாண்டியன் கூப்பிட கோமதி கதவு திறந்துட்டு வெளியே போயிடுறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு போறாளே. ஷோ கோமதி இப்படியே விட்டா சண்டை வந்துருமே அப்படின்னு எழுந்து ஓடுறாரு பாண்டியன். கோமதி டைனிங் டேபிள் கிட்ட வந்து நிக்க, கோமதி ஏன் கோவப்படுற, சொன்னா கேளுடி உள்ள வா அப்படின்னு தோல்ல கைய போட்டு கூப்பிடுறாரு. ஒன்னும் வேணாம் நான் வரல அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் கோவப்படாதடி, நீ சொன்ன மாதிரி 5 பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறதெல்லாம் சாதாரண வேலை இல்லதான். இதோ பாரு அதை நீ நல்லபடியா பண்ண போய் தான் என்னால கடையை இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வர முடிஞ்சது. சொன்னா நம்புடி, வீட்டுல பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு கடையில வந்து நீ வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்னைய கடையில வந்து வேலை பார்க்க சொல்லலைங்கிறாரு பாண்டியன். இதெல்லாம் நான் நம்பணுமாங்கிற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி
ஒண்ணுமே இல்லாம வெறும் பயலா வந்த நானு இவ்வளோ பெரிய கடை வீடு கட்டி நல்லா பொழைக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதாண்டி அப்படின்னு சிரிப்போட சொல்ல அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. ஏய், எல்லாத்துக்கும் சின்ன புள்ள மாதிரி கோவிச்சிட்டு இருக்காதுடி அப்படின்னு தோளோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு பாண்டியன் சிரிக்க சரியா கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வர்றாங்க. கதிர் இவங்கள பார்த்துட்டு இவரும் அவங்க வர்றவங்கள பார்த்துட்டு டக்குன்னு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு தொண்டையை கணைச்சிட்டு நிற்கிறாரு. பக்கத்துல கதிர் வர, ஏண்டா இம்புட்டு நேரமா ஆகுது அப்படின்னு கேட்க, அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது அதுதாங்கிறாரு கதிர். டெய்லி இப்படிதான் லேட் ஆகுமான்னு பாண்டியன் கேட்க, இல்லங்கப்பா எப்பவாவதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல யோசனையா பாக்குற பாண்டியன், கோமதி 2 பேருக்கும் சாப்பாடு போடுங்கிறாரு. சரிங்கன்னு கோமதி சொல்ல, சாப்பிடுங்க அப்படின்னு பாண்டியன் உள்ளர போக, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்கிறாங்க கோமதி. 2 பேரும் போய் பேக் வச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகி வர கோமதி 2 பேருக்கும் பரிமாறுறாங்க. கதிர் ஒரு சின்ன சிரிப்போட அம்மாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், இனிமே லேட் ஆகுதுன்னா சொல்லுங்க, நான் யார்கிட்டயாவது சாப்பாடு கொடுத்து விடுறேங்கிறாங்க கோமதி. மா, அதெல்லாம் வேண்டாமா, எம்பிட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வீட்டுக்கு வந்தே சாப்பிடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போய் தூங்குங்கிறாரு கதிர். எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற கோமதி கதிர் முதுகுல செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லாதீங்க, பேசாம சாப்பிடுங்கிறாங்க. அப்போ மீனாவும் செந்திலும் அங்க வர, ஹாய்க்காங்கிறாங்க ராஜி. ஹாய் ராஜி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஆமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேக்குறாங்க கோமதி. தூங்கலையான கோமதி கேட்க, இல்ல அத்தை, நாங்க மொட்டை மாடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏதோ யோசிக்கிற கோமதி, மீனா கொஞ்சம் வாயேங்கிறாங்க. எங்கன்னு மீனா கேட்க, வா அப்படின்னு கோமதி கிச்சன் பக்கமா போக, மீனாவை இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு பின்னாடியே போறாங்க. கதிர் அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார உள்ளர வர்ற கோமதி வான்னு மீனாவை கூட்டிட்டு வர்றாங்க. என்ன அத்தை, எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்க, இல்ல காலையில எனக்கு இருந்த ஆத்திரத்தை எல்லாம் நல்லா கொட்டிட்டேன், உங்க மாமாவை நல்லா கேட்டுட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படி ஒரு விஷயத்தையே மறந்திருந்த மீனா புரியல அத்தைங்கிறாங்க. அதாண்டி அந்த ராஜிய பாராட்டுற சாக்குல என்ன குத்தி காட்டினார்ல அப்படின்னு கோமதி கேட்க, அதை நீங்க என்ன விடலையா அத்தைன்னு கேக்குறாங்க மீனா. எப்படி விட முடியும், மனசுல எம்பிட்டு இருந்துச்சோ அம்பட்டையும் கொட்டிட்டேன் அவர்கிட்ட, பொட்டி பாம்பா அடங்கிட்டாருடி உன் மாமா. ஒண்ணுமே இல்லாத இந்த பாண்டியன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டாருடி, நானும் சொல்ல வச்சிட்டேன்ல அப்படின்னு கோமதி குழந்தைத்தனமா பீத்திக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் அத்தை, அப்ப இனிமே நிம்மதியா தூங்குவீங்கல்லன்னு மீனா கேட்க, சந்தோஷமா தூங்குவேன்னு சிரிக்கிறாங்க கோமதி. சூப்பர் அத்தை, செம்ம காமெடி பேசுனீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மீனாவும் சிரிக்க, சரி வா போவோன்னு கூட்டிட்டு வெளியில வர்றாங்க. முருங்கைக்காய் சாம்பார் தானே அது, எப்படி இருக்குன்னு கேக்குறாரு செந்தில். அம்மா வச்ச சாம்பாருன்னு, அதை பத்தி சொல்லவா வேணும், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, மீனா நீயும் சாப்பிடுங்கிறாங்க கோமதி. இதோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, டேய் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குடா, நான் போய் தூங்குறேன் பாத்துக்கோங்கிறாங்க கதிர் கிட்ட. அம்மா இதெல்லாம் ஏமா என்கிட்ட கேக்குற அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க கோமதி. உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுமா போமா அப்படின்னு கதிர் சொல்ல, சரிடா சாப்பிடுங்க, டேய் உனக்கு என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுன்னு செந்தில் கிட்ட சொல்லிட்டு வர்றேன்னு உள்ளர போறாங்க கோமதி. மீனாவும் உட்கார, என்ன ரகசியங்கிறாரு செந்தில், அது உங்களுக்கு தேவையில்லாத ரகசியம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவும் முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு. ராஜி நிமிந்து பார்க்க, உங்ககிட்ட நான் அப்புறமா சொல்றேங்கிறாங்க மீனா. அப்படின்னு ராஜு தலையாட்ட, கேட்கிற ஆளுகிட்ட சொல்றது கிடையாது, கேட்காத ஆளுகிட்ட சொல்ல வேண்டியது, நமக்கு தெரியாம இந்த வீட்டுல நிறைய ரகசியம் நடக்குது ராஜி அப்படின்னு செந்தில் சொல்ல, நடக்கட்டுமே அப்படிங்கிறாரு கதிர் சாதாரணமா. சரி பிசினஸ் எல்லாம் எப்படி போச்சு கதிர் அப்படின்னு மீனா கேட்க, சூப்பரா போச்சு அண்ணி, கிளம்பும் போது கஸ்டமர் போன் பண்ணி உடனே வண்டி வேணும்னு கேட்டாரு, நம்ம கிட்ட டிரைவரும் இல்லாம காரும் இல்லாம பழைய டிராவல்ஸ் கம்பெனிக்கே அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படியான்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க, அதுக்கு ஏதாவது கமிஷன் வாங்குவியாடா அப்படின்னு செந்தில் கேட்க, அதுக்கெல்லாம் கமிஷன் வாங்கினா எப்படின்னுங்கிறாரு கதிர். நாளைக்கு அவங்களுக்கு நிறைய வேலை வந்ததுன்னா ஆள் பத்தலன்னு எங்கிட்ட ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா, இதெல்லாம் ஒரு கொடுக்கல் வாங்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே அப்படின்னு கதிர் சொல்ல, ஓஹோ நீ அப்படி வர, பரவாயில்லடா தெளிவாதான் இருக்காங்கிறாரு செந்தில். கதிரும் ராஜியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆமா உன் வேலை எப்படி போச்சு இன்னைக்குன்னு கதிர் கேட்க, எனக்கு என்ன எந்த குறையும் இல்லாம நல்லா தான் போச்சு. அப்புறம் உங்க அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கா, ஏதாவது சொன்னாலான்னு கேக்குறாரு செந்தில் ஓர பார்வையா மீனாவை பார்த்துக்கிட்டே. அப்படின்னு கதிர் தலையாட்ட, நான் என்ன விஷயம் சொன்னேங்கிற மாதிரி மீனா பார்க்க, என்னக்கான்னு ராஜியும் பார்க்குறாங்க.
என்ன நீ விஷயம் அப்படின்னு கதிர் கேட்க, அது உங்ககிட்ட சொல்லலைன்னாலும் ராஜு கிட்ட சொல்லியிருப்பாங்கிறாரு செந்தில். என்கிட்டயா அப்படின்னு ராஜு திகச்சு போய் கேட்க, எதை பத்தி பேசுறீங்கன்றாங்க மீனா. வேற என்ன, குவார்டர்ஸ் விஷயம்தான் அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. என்ன குவார்டர்ஸா அப்படின்னு ராஜு கேட்க, அதை நான் யார்கிட்டயுமே சொல்லலைங்கிறாங்க மீனா. குவார்டர் விஷயமா அப்படின்னு கதிர் அதிர்ந்து போய் கேட்க, டேய் குவார்டர் விஷயம் இல்லடா, குவார்டர்ஸ் விஷயம். குவார்டர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல, ஓஹோஹோ குவார்டர்ஸ் அப்படின்னு கதிர் சொல்ல, மீனாவுக்காக தான் ஆபீஸ்ல தங்கறதுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்க போலான்னு நான் அவகிட்ட சொல்றேன், ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏன் நீ போக வேண்டியதானே, நீ அப்பா ஏதாவது சொல்லுவார்னு யோசிக்கிறீங்களா, அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, கேட்டுக்கன்ற மாதிரி தலையாடுறாரு செந்தில். உடனே ராஜு பயங்கரமா கலங்கி போய் அக்கா அப்படின்னு கூப்பிட, என்ன ராஜி ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குன்னு கேக்குறாங்க மீனா. நீங்க குவார்டர்ஸுக்கு போயிடுவீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, கதிரும் செந்திலும் மாறி மாறி பாக்குறாங்க ரெண்டு பேரையும். இல்ல ராஜிமான்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. குன்னக்குடியில தானே குவார்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாண்டா ரொம்ப சூப்பரா இருக்குமா அந்த குவார்டர்ஸ் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்புறம் என்ன குன்னக்குடியில எங்க போனாலும் நம்ம வீட்டுல இருந்து 1/4 மணி நேரம் தானே ஆகும், போயிட்டு வந்துக்கலாம்லங்கிறாரு கதிர். அதே தாண்டா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னமோ அண்ணி ஃபாரின் போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி அழுதுகிட்டே, இல்ல இந்த வீட்டில் உங்க எல்லாருக்கும் முன்னாடி என்கிட்ட அன்பா பேசினது ஆதரவா இருந்ததே மீனா அக்கா தான். அக்கா திடீர்னு குவார்டர்ஸ்க்கு போயிட்டாங்க. நான் ராஜி அழுதுகிட்டே கேட்க, நான் போக மாட்டேன் ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, இதைத்தான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு செந்தில் மறுபடியும் சொல்ல, ஏன் நீ போலாம் இல்லைங்கிறாரு கதிர். இந்த வீடு முழுக்க ஆளுங்களோட இருந்து பழகிட்டேன், என்னால யாருமே இல்லாத இடத்துல 4 செவரை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது கதிர் அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாவான்ற மாதிரி கதிர் தலையாட்டிட்டு இருக்க, ஏய் மீனா உங்க வீட்டுல மட்டும் ஆளுங்க இருந்தாங்களா என்ன, தனியா தானே இருந்தேன்னு கேக்குறாரு செந்தில். அதுதான் நான் குவார்டர்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எங்க அம்மாவும் அப்பாவும் காலையிலேயே கிளம்பி வெளியில போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆகிடும், சில சமயம் 8 9 கூட ஆயிடும். அது வரைக்கும் பேச ஆளு கூட இல்லாம நான் தனியா உட்கார்ந்து செவுத்த பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பேன். எவ்வளவு நேரம் தான் டிவி பாக்குறது சொல்லு அப்படின்னு கதிரை பார்த்து கேட்க, கதிர் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. 25 வருஷமா அப்படியே இருந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுங்கள் எல்லாம் பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கம் போனா அத்தை, இந்த பக்கம் வந்தா ராஜி, அங்கிட்டு போனா மயிலக்கா, அரசின்னு பேசுறதுக்கு யாராவது ஒருத்தராச்சும் இருந்துடுவாங்க. நானும் இங்க அவ்வளவு ஜாலியா இருக்கேன். என்னாலெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மீனா, வேணும்னா ஒண்ணு செய்யலாம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாம இங்க வந்துருவோம், மற்ற நாள்லாம் அங்க இருப்போம் அப்படின்னு உறுதியா சொல்ற செந்தில் கதிரை பார்த்து என்ன கதிரன்னு கேக்குறாரு. ராஜி கண்ணை தொடச்சிட்டு அழுதுட்டே இருக்காங்க. நான் சொல்றது கரெக்டு தானேன்னு அவரு கேட்க, அதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நான் குவார்டர் சாவியை வாங்கி உங்க அண்ணன் கையில கொடுத்துடுறேன், அண்ணனும் தம்பியும் அங்க போய் தங்கிக்கோங்க அப்படின்னு மீனா சாதாரணமா சொல்ல, 2 பேரும் திக்குன்னு பாக்குறாங்க. அதான் சொன்னீங்களே சனி ஞாயிறு வாரத்துல 2 நாள், அப்ப மட்டும் 2 பேரும் வீட்டுக்கு வந்தா போதும், நான் இங்கேயே இருக்கேங்கிறாங்க மீனா. ஐயோ அப்படின்னு செந்தில் பதறி போய் பார்க்க, கதிர் இது உனக்கு ஓகேவான்ற மாதிரி ராஜ்ய விளையாட்டா பாக்குறாரு. அண்ணி இல்ல அண்ணி, நான் என்ன சொல்ல வர்றேன், நான் கதிர் ஏதோ சொல்ல வர இரு கதிர், ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறதுக்கு அலுப்பா இருக்கு, இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேச வேண்டாமே, நீங்க சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல, கதிர் மறுபடியும் ஒரு சின்ன சிரிப்போட சாப்பிட ஆரம்பிக்க, ராஜி இன்னும் கலக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவகிட்ட என்னால முடியல அப்படின்னு பாக்குறாரு செந்தில். ராஜி கண்கள்ல கலக்கத்தோட மீனாவையே பார்க்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகவே இல்லை ராஜி, பேசாம சாப்பிடு அப்படின்னு கண்ணாலேயே ஜாட காட்டுறாங்க மீனா. ராஜியும் வேற வழி இல்லாம அப்படின்னு தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்க, செந்தில் அடுத்து எந்த அஸ்திரத்தை எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மயில அவங்க ரூம்ல படுத்திருக்காங்க. இம்புட்டு நேரமாச்சு இன்னும் ஆளை காணோன்னு யோசிக்கிறவங்க எழுந்து உட்காந்து மறுபடியும் யோசிக்கிறாங்க, என்னது இது, அப்பவே வீட்டுக்கு வந்தவரு இன்னும் ஏன் ரூமுக்கு வரல, ஒருவேளை அம்புட்டு சொல்லியும் போக கூடாதுன்னு சொல்லியும் அப்பா கடைக்கு போனதால கோவமா இருக்காரோ, கடைக்கு போக வேணாம்னு சொல்லதான் நானும் வீட்டுக்கு போனேன், ஆனா அங்க வீட்டு நிலைமை எப்படி இருந்ததுன்னு இவங்க கிட்ட சொல்லவா முடியும், சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே அவங்க இருக்காங்க. ஆனா மயிலு
நீ எந்த நேரத்துல பிறந்தியோ தெரியல, ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்க. கதவை தட்டுற சத்தம் கேக்குது. மயிலு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை திறக்க, அதை விட வேகமா கதவை தள்ளிட்டு உள்ளே வர்றாரு சரவணன். சட்டைய மடிச்சிருந்த கையை எடுத்து விட்டுட்டு இருக்காரு. மாமா அப்படின்னு மயில கூப்பிட திரும்புற சரவணன், ஏய் உங்க அப்பாவை கடைக்கு வர வேணான்னு தானே எத்தனை தடவை சொன்னேன், அப்புறம் எதுக்கு வந்தாருன்னு கேக்குறாரு. அது மாமா அப்படின்னு மயில அப்படியே நின்றுட்டு இருக்க. சரி, வெக்கமே இல்லாம சம்மந்தி கடைக்கு வேலைக்கு வந்தாருல்ல, வந்தவர் போய் ஒரு ஓரமா உட்கார வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறாரு சரவணன். என்ன அப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாங்கன்றாங்க மயிலு. ஏன் அப்பாவா அப்படின்னு மயிலு கேட்க, பின்ன நான் என்ன என் அப்பாவை பத்தியா பேசிட்டு இருக்கேன், உங்க அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சரவணன் கத்த. அப்படி என்னமாமா பண்ணாருன்னு கேக்குறாங்க மயிலு. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. உங்க அம்மா எதுவும் சொல்லலையோன்னு கேட்க, இல்ல அம்மா எதுவும் சொல்லலைங்கிறாங்க. நைட்டு ரகசியமா போன் பண்ணிலாம் பேசுவாங்களே, இன்னைக்கு அவங்க பேசலையோ அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலு என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஓ, எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு அதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இல்ல, உங்க சைட்ல எது நடந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படித்தானே என்ன சரவணன் கேட்க. மயிலுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருது. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. ஏய், உங்க அப்பாவை கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு சரவணன் மயிலோட கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கேட்க, நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்ல முடியலங்கிறாங்க மயிலு. அப்பா கடைக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஏதாவது பிரச்சனையா மாமான்னு கேக்குறாங்க மயிலு. வியாபாரம் பண்றேன்ற பேர்ல வியாபாரத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தாரு, கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட ஒருத்தர் விடாம பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்பா கொஞ்சம் வெகுளிதான் அப்படின்னு மயிலு சொல்ல, யாரு அந்த ஆள் வெகுளியா, அந்த ஆள் வெகுளியா, வெகுளிதான். எப்படா எங்க அப்பா வெளியில போவார்னு பார்த்து போய் கல்லால உட்காருவாரா, ஒரு வெகுளி பண்ற வேலையா இதுன்னு கத்துறாரு சரவணன். கல்லால உட்கார்ந்தாரான்னு மயிலு கேட்க, ஆமா ஏதோ கடை முதலாளி மாதிரி கல்லாவுல உட்கார்ந்துருக்காரு. சரி, உட்கார்ந்தவர் சும்மா உட்கார்ந்தாரோ இல்ல கடப்பணத்தை திருடினாரோ தெரியலங்கிறாரு சரவணன். ஐயோ மாமா நிறுத்துங்க மாமா, இதோ பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்க, எங்க அப்பாவுக்கு திருடுற பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமா மாமா, அப்ப பொய் சொல்ற பழக்கம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு இல்ல அப்படின்னு சரவணன் பட்டுன்னு கேட்டுட. மயிலு திருதிருன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு. +2 படிச்ச பொண்ணு டிகிரி படிச்சதா சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானே, உங்க அப்பா உன்னை பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடின்னு சொல்லி ஐடியா கொடுத்தவர் தானே, அதனால அவர் திருடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, சந்தேகமே கிடையாதுன்னு சரவணன் சொல்ல, மயிலு பயங்கர கோவமாயிடுறாங்க. மாமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க மாமா, எங்க அப்பா திருடெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி திருடன் கிடையாது, வேலைக்கு வந்த இடத்துல எப்படி வீட்டுக்கு தேவையான மொத்த மளிகை ஜாமானை எடுத்துட்டு போக தோணுது அப்படின்னு சரவணன் கேட்க, அதிர்ந்து போய் பாக்குறாங்க மயிலு. அதெல்லாம் என்ன பழக்கம் சொல்லுடி அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலு திகச்சு போய் புரியல என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. புரியாதுடி உனக்கு, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு போறாரு எங்க கடையில இருந்து உங்க வீட்டுக்கு, ஏன் அந்த ஆளுக்கு வெக்கமே கிடையாதா, சை இதெல்லாம் ஒரு பொழப்பா, என்ன ஜென்மண்டி அந்த ஆளுங்கிறாரு சரவணன். மாமா சரி மாமா இருக்கட்டும், எங்க அப்பா யாரோ ஒருத்தர் கடையில எல்லாம் போய் மளிகை சாமான் எடுக்கல, நம்ம கடையில தானே எடுத்தாரு அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய் யாரோ ஒருத்தர் கடையில போய் எடுத்தா நான் ஏன் கேட்க போறேன், அத போலீஸ் வந்து கேட்பாங்க, எங்க கடையில எடுத்ததுனாலதான் நான் கேக்குறேங்கிறாரு சரவணன். ஏதோ உரிமையில எடுத்திருப்பாங்கன்னு மயிலு சொல்ல, என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சரவணன் கேட்க, சரி பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோமே அப்படின்ற உரிமையில கூட எடுத்திருப்பாங்க, இதுக்கு போய் இப்படி பேசுவீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மயில விடாம முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் அவரு நல்லவரா இருந்தா கூட அப்படி பண்ணியிருந்தா நான் மன்னிச்சு விட்டுருப்பேன்டி, நானே எடுத்து கொடுத்துருப்பேன், எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிட்டு எப்படி தென்னாவட்டா இதெல்லாம் பண்ண முடியும் அவரால்னு சரவணன் பயங்கர கோவத்துல கத்துறாரு. போதும் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, இனிமே நம்ம கடையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க வேணான்னு அப்பா கிட்ட சொல்லி வச்சிடுறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, சொல்லுடி சூப்பர் சொல்லு, இனிமே கடப்பக்கம் வர வேணான்னு இதையும் சேர்த்து சொல்லிடு அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலு அதே வேகத்தோட சொல்றேன் அதையும் சொல்றேன், என்னமோ மொத்த கடையுமே கொள்ளடிச்சிட்டு போன மாதிரில பேசிட்டு இருக்கீங்க, ஒரு உரிமையில செஞ்ச விஷயத்தை இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க மயிலு, நீங்க மளிகை கடை வச்சிருக்கிற மாதிரி நாங்க வச்சிருந்தோம்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, நீங்க கேட்காமலே மாசம் மாசம் மளிகை சாமான கொண்டு வந்து இறக்கி இருப்போம் தெரியுமான்னு கேக்குறாங்க மயிலு.
நீங்க தானே அப்படின்னு காத்துல கிழிச்சு காமிச்சு நல்லா பண்ணிருப்பீங்க அப்படின்னு சரவணன் கிண்டலா சொல்றாரு. அது என்ன அப்படி சொல்றீங்க? நாங்க செஞ்சிருப்போங்கிறாங்க மயிலு. ஆஹா, கண்டிப்பா நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்கடி. இங்க பாரு, நான் தினம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மரியாதையா உங்க அப்பா கிட்ட சொல்லி நாளையில இருந்து அவர் கடைக்கு வராத மாதிரி பண்ணிடு. இங்க பாரு, இதே மாதிரி அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தள்ளு அப்படின்னு மயிலை ஒதுக்கி விட்டுட்டு சரவணன் வேகமா வெளியில போறாரு. இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள போறீங்கன்னு மயிலு கேட்டுட்டு இருக்க. கதவு படார்னு அரைஞ்சு சாத்துற சத்தம் தான் அவங்களுக்கு பதிலா கிடைக்குது. என்ன சொல்ல? ஐயோ அப்படின்னு கன்னத்துல கைய வச்சுட்டு நிக்கிறாங்க மயிலு. அடுத்த நாள் பொழுது விடியுது. பழனி கோமதி சுகன்யான்னு சாப்பிட்டுட்டு இருக்க. அக்கா, சாம்பார் சூப்பரா இருக்குதுக்கா அப்படின்னு பழனி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. டேய், சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஊத்தவான்னு கேக்குறாங்க கோமதி. அப்படின்னு தலையாட்டுறவரு, இரு நானே ஊத்திக்கிறேன் அப்படின்னு சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ என்ன சாம்பாரை கம்மியா ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கன்னு கோமதி தட்டுலயும் ஊத்துறாரு பழனி. சாப்பிடுக்கான்னு சொல்ல போதுண்டாங்கிறாங்க. நல்லா சாப்பிடுக்கா, எல்லாருக்கும் சமைச்சு போடுறவ நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க வேணாமா? நல்லா சாப்பிடுக்கா அப்படின்னு பழனி சொல்ல. பாத்தீங்களா என் தம்பிக்கு என் மேல எம்பட்டு பாசம்னு அப்படின்னு கோமதி கேட்க. சுகன்யாவும் மயில ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்படின்னு சட்டையை தூக்கி விட்டுக்கிறாரு பழனி. என் பிள்ளைங்க 3 பேரும் கூட சில சமயம் மறந்துடுவாங்க. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்க கூட மாட்டாங்க. என் தம்பி பாசக்காரனா இருக்கான் அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி செல்லம் கொஞ்சுறாங்க கோமதி. அப்போ பாண்டியன் அங்க வந்துட்டு இருக்க. அக்கா, தோசை வச்சுக்கிறியா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்காரு. அது சரி, அக்காவும் தம்பியும் சேர்ந்து பாசமலர் படம் ஓட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அத்தாச்சியை யாருமே சாப்பிட்டதையான்னு கேட்கறதே இல்லையா, அவங்க தம்பி தான் கேக்குறாங்களா அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னா இவ என்ன இப்படி போட்டு விடுறா அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க. பாருடா, எதுக்குடி இப்படி அபாண்டமா புழுகிட்டு இருக்கிற? நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லையாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஐய, என்னங்க நீங்க வேற, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நான் ஒன்னு சொன்னா இவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல. அட, நீங்க சொன்னது தானே நான் சொன்னேங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. டேய் பழனி, நான் சாப்பிட்றப்ப என் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு என்னடா அப்படின்னு பாண்டியன் கேட்க. மச்சான், நீங்க தானே சாப்பிடும்போது ஹோட்டல்ல டெலிவரி விஷயமா என்னை அனுப்பி வச்சீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க. டேய், அதான் ஹோட்டலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துட்டியடா, இம்பட்டு நேரம் சாப்பிடாம என்ன செஞ்சுட்டு இருந்தவங்கிறாரு பாண்டியன். வந்து கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல. டேய், கடை வேலை அம்புட்டு கிடக்கு, இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறவன் சீக்கிரம் சாப்பிட்டு வாடா, அரிசி மூட்டை வந்திருக்கு, போய் இறக்கி வைக்கணும்லங்கிறாரு பாண்டியன். அப்படியா, சரி மச்சான், நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல. சுகன்யா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன நீங்க, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்லன்னு கோமதி சொல்ல. இல்ல இதோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் வந்துடுறேன் மச்சான் அவர் வேகமா எழுந்திருக்க. டேய் உட்காந்து சாப்பிடுறா, என்ன அவசரம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. இல்ல மச்சான், முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன் அப்படின்னு தட்டை தூக்கிட்டு அவசரமா ஓடுறாரு பழனி. டேய், என்னடாங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க. கோமதி, ஐயோ புள்ள பாதியில எழுந்து போறானேன்னு பாக்குறாங்க. சுகன்யாவும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களும் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்து இருக்க. பழனி கையை கழுவிட்டு வேகமா வெளியே வர்றாரு. டேய், எங்கடா போற அப்படின்னு பாண்டியன் கேட்க. மச்சான், இதோ பேண்ட் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு ரூமுக்கு ஓட. சீக்கிரம் வாடாங்கிறாரு பாண்டியன். வந்துடுறேன்னு ஓட்டமா ஓடுறாரு உள்ளர. சுகன்யா ஒரு மாதிரி இறுக்கமாகி பாண்டியனை கோமதிய அடுத்த ட்ரெஸ் மாத்த போன கதவன்னு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. பழனி அவசரமா ஒரு சட்டையை எடுத்து போடுறாரு. நம்ம அவசரத்துக்கு கை வேற சரியா போக மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு சட்டையை போட்டுட்டு இருக்க. சுகன்யா எழுந்து ரூமுக்கு போறாங்க. கை கூட கழுவாம உள்ளர வர்றவங்க அரிசி மூட்டை 10 நிமிஷம் காத்துட்டு இருக்காதா, கை கால் முளைச்சு எங்கேயாவது ஓடி போயிருமா? அவரு கிளம்புன்னு சொல்றாரு. காலில் வெண்ணி ஊத்துற மாதிரி பதறீங்க, இருந்து ஆற அமர உட்காந்து சாப்பிட்டு போக வேண்டியதானேங்கிறாங்க சுகன்யா. அதான் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனேங்கிறாரு பழனி. எனக்கு தெரியாதா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு? உங்க மச்சான் வந்து கூப்பிடலன்னா இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ பசியோட போய் வேலையை பார்க்க போறீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க. அவங்க மிரட்டலோட கேட்டாலும் அதுல இருக்க அக்கறை நம்மள புல்லரிக்க வைக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, மத்தியானத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டா போகுது. இப்ப என்னங்கிறாரு பழனி. சாப்பிட்டுட்டு இருக்கவர வேலை பார்க்க சொல்றாரு. ஏன் அந்த வேலையை அவரு செய்ய மாட்டாராமா? ஓ, மூட்டை தூக்குறதுன்னு அவ்வளவு கேவலமா போச்சுல்ல அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, புரியாம பேசிட்டு இருக்காத. எந்த வேலை செய்யறதுக்கும் கேவலம் பாக்குறவரில்ல என் மச்சான். ஏதோ அவருக்கு இப்பெல்லாம் உடம்புக்கு முடியாதனால அவர் அந்த வேலையை செய்யறது இல்ல, அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே ரெடி ஆயிட்டு இருக்காரு பழனி. ஏன் உங்க மருமக புள்ள செய்ய மாட்டானா? ஓ,
அந்த பேங்க் வேலை அந்த மாதிரி விஷயம் தானே அவர் செய்வாரு நினைச்சேன் அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்கவே பழனின்ற பாண்டியன் சத்தம் கேக்குது. வந்துட்டேன் மச்சான் அப்படின்னு குரல் கொடுக்கறவரு வந்துட்டேன்னு சுகன்யாட்ட சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க. சுகன்யா தான் டென்ஷன்ல நிக்கிறாங்க. பாண்டியனும் அடங்காம டேய் டேய் அப்படின்னு கத்திட்டு இருக்க. இதோ வந்துட்டேன் மச்சான் பட்டனை போட்டுக்கிட்டே ஒடியாடுறாரு பழனி. போலாமான்னு பழனிட்ட கேட்க அவர் தலையாட்டுறாரு. சரி கோமதி நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, சரிக்கா நான் கிளம்புறேன் நீ மிச்சம் வைக்காம சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே போறாரு பழனி. வரேன் சுகன்யான்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு இருக்க. ஏண்டா நீ நல்லா சாப்பிட்டியான்னு கோமதி கேட்க, பாத்துக்கிறேன்கான்ட்டு ஓடிடுறாரு பழனி. சுகன்யா மறுபடியும் தட்டு முன்னாடி உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. வெளியே ஓடிட்டு இருக்க பழனியவே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்க. பாத்தியா மயில அநியாயத்தை, சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள தரன்னு கைய பிடிச்சி வேலையை பாருன்னு இழுத்துட்டு போறத அப்படின்னு சுகன்யா சொல்ல, மாமா எப்பவுமே இப்படிதாங்க, யாரு சும்மா இருந்தாலும் மாமாவுக்கு பிடிக்காது, அதுக்குதான் என்னைய கூட வேலைக்கு போன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயில சாப்பிடுறாங்க. உன்னை மூட்டை தூக்க சொல்லலன்னு சுகன்யா ஒரு மாதிரியா கேட்க, மயில இல்லன்னு தலையாட்டுறாங்க. ஏன் புருஷனை தானே மூட்டை தூக்க அனுப்புறாங்க, கடுப்பா இருக்குங்கிறாங்க சுகன்யா. ஏன் புருஷன் மளிகை கடையில வேலை பார்க்கறது எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. முன்னாடியாவது மாசமானா கைக்குன்னு ஒரு சம்பளம் வந்தது, எப்போனாலும் நான் சம்பாதிச்ச காசு எங்கன்னு கேக்குற மாதிரியாவது ஒரு நிலைமை இருந்தது. இப்ப அதுவும் இல்ல. பாவம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் வீட்டுக்காரர் அம்புட்டு கஷ்டப்படுறாரு அப்படின்னு மயில சொல்ல, சரவணன் பேங்குக்கும் வணிகர் சங்கத்துக்கும் தானே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான், அதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறாங்க சுகன்யா. அது மட்டுமா பண்றாங்க, அதை தாண்டி எவ்வளவோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் ஏன் வீட்டுக்காரருங்கிறாங்க மயிலு. பேசுறதுக்கு ஆள் இல்லாம இவகிட்ட வந்து பேசுனதுக்கு என்னதான் செருப்பால் அடிக்கணும். இவளையும் இவ புருஷனையும் தவிர வேற யார பத்தியும் யோசிக்க மாட்டா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற சுகன்யா சாப்பிடாம தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே போறாங்க. என்ன எழுந்துட்டீங்கன்னு மயில கேட்க, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு நீ சாப்பிடுன்னு சுகன்யா போக, சரி அப்படின்னு ரவுண்டு கட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மயிலு. என்ன சாப்பிடாமலே திடீர்னு எழுந்திருச்சு போறாங்க, ஓகே நாம சாப்பிடுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மயிலு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சக்திவேலு அவங்க அம்மா வடிவு 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. சக்திவேல் சாப்பிட்டுட்டு இருக்க, மாறி பரிமாறிட்டு இருக்க. மாறி இந்த இதுல கொஞ்சம் தண்ணி குடுன்னு நீட்டுறாங்க வடிவு. ஏமா கால் வலியோட ஏமா உட்கார்ந்துருக்க, போமா போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானேன்னு சாப்பிட்டுக்கிட்டே பாட்டி வடிவு கிட்ட கேக்குறாங்க. இல்ல அத்தை கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்கிறாங்க வடிவு. சரி அப்படின்னு பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்க. ஏங்கா அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு மாறி கேட்க, மாறி நீ எம்பிட்டு வேலை தான் பாப்ப, பெருசா ஒன்னும் கால்வலி எல்லாம் இல்ல சரியாயிடும்னு வடிவு சொல்ல, மாறி ஏங்கான்ற மாதிரி பாக்குறாங்க. குழம்பு ஊத்துங்கிறாரு சக்திவேல். அப்படின்னு அவங்க சாம்பார் பாத்திரத்தை திறக்க, முருங்கைக்காய் இருக்கான்னு கேட்க, இருக்குன்னு அதையும் போடுறாங்க. அப்போ சுகன்யா கையை தொடச்சுக்கிட்டு அங்க வர, வா சுகன்யா அப்படின்னு வடிவு சொல்லிட்டு சுகன்யா வந்திருக்காங்கிறாங்க. பாடி மருமகளே வா வந்து சாப்பிடுங்கிறாங்க பாட்டி. இல்ல வேண்டான்னு சுகன்யா சொல்ல, என்னடி வந்ததும் வராதம்மா சாப்பிட என்ன இருக்குன்னு கேப்ப, இன்னைக்கு ஏன் வேணான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க மாறி. எனக்கு ஒரே கடுப்பா இருக்குக்கான்னு சுகன்யா சொல்ல, என்ன கடுப்புன்னு மாறி கேக்குறாங்க. ஏமாமா நான் பாட்டுக்கு வீட்டுல சிவனேன்னு தானே இருந்தேன், என்னை எதுக்கு பிடிச்சி உங்க தம்பிக்கு கட்டி வச்சீங்க அப்படின்னு சுகன்யா சக்திவேலை பார்த்து கேட்க, ஏன் என் தம்பிக்கு என்ன குறைன்னு கேக்குறாரு அவரு. அதானே என் புள்ள ராசா மாதிரில இருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்ல, எந்த நாட்டை கட்டி ஆள்றாரு நீங்க பெத்த ராசா அப்படின்னு சுகன்யா கேட்க, பாட்டி முகம் உருன்னு இருக்குது. சிரிச்சுட்டே சாப்பிடுறாரு சக்திவேல். என்னடி என்ன வாய் நீளுது அப்படின்னு பாட்டி கேட்க, சுகன்யா என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லுங்கிறாங்க வடிவு. அங்க நடக்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சுகன்யா சொல்ல, எல்லாருமா ஒரு மாதிரி பாக்குறாங்க. எங்க நடக்கிற கதை அப்படின்னு பாட்டி கேட்க, அதான் உங்க பொண்ணு வீட்டுல நடக்கிற கதை தான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன நடக்குதுன்ற மாதிரி குழப்பமா பாக்குறாங்க பாட்டி. சக்திவேலும் கேள்வியா பாக்குறாரு. அங்க சொத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சத்தம் இல்லாம ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க சுகன்யா. எல்லாரும் ஆண் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. என்னது சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டானா, பிள்ளைங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு பாண்டியன் என்ன பரதேசம் போக போறானா அப்படின்னு சக்திவேல் இலக்காரமா கேட்க, முழுசா ஒண்ணும் பிரிக்கல, ஒரு வயல் இருந்துச்சு போல அதை வித்துட்டாங்கன்றாங்க சுகன்யா. வித்து வந்த பணத்துல செந்திலுக்கும் கதிருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, லேடிஸ் 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு சக்திவேல். அந்த பணத்துல தான் மீனா லோன் அடைக்க போறாளாம், கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறானா அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரிடி அவங்க பாட்டுக்கு பிரிச்சுட்டு போறாங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க பாட்டி. பாண்டியன் பசங்களை நல்லா தான் பாத்துக்கிறாரு, செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செய்யறாரு, ஆனா உங்க மகனை தான் அடிமை மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படின்னு பாட்டி பார்க்க,
சிரிக்கிறாரு சக்திவேல். உனக்கு தெரியுது, ஆனா அந்த கட்சி மாரிக்கு தெரியலையே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, டேய் 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 டேய், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அடிமை மாதிரி அவங்க நடத்துறதா இருந்தா அவன் எப்படிடா இம்புட்டு காலம் அங்க இருப்பான் அப்படின்னு பாட்டி கேட்க, அதானே எனக்கும் தெரியல. அன்னைக்கு நான் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மளிகை சாமான் டெலிவரி வந்தது. யாருன்னு போய் பார்த்தா என் வீட்டுக்காரரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, 3 பேரும் பார்த்துட்டு இருக்க. கேவலம் அவமானங்கிறாரு சக்திவேல். அதுல என்ன அவமானம்? தம்பி அந்த வீட்டுக்கு திருடுறதுக்கு போகலல்ல, வேலை விஷயமா தானே வந்திருக்காருங்கிறாங்க வடிவு. சக்திவேல் சாப்பிட எடுத்ததை அப்படியே வச்சுட்டு, அண்ணி அவன் வேல்ஸ் குடும்பத்துல பிறந்தவன், அவனுக்கு என்ன எடுபடி வேலை பார்க்கணும்னு தலையெழுத்தா அண்ணி, வீடு வீடா போய் மளிகை சாமான் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பொழப்பா அவனுக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதானேன்னு தலையாட்டுறாங்க சுகன்யா. ஐயோ, மறுபடியும் இதே பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி பாட்டி மாறி 2 பேரும் ரியாக்ஷன் கொடுக்க, இன்னைக்கு காலையில கடையில மூட்டை தூக்கிறதுக்கு ஆள் இல்லையா. உடனே திரும்பி அவரை பாக்குறாரு. இவரும் கீ கொடுத்த பொம்மை மாதிரி அப்படியே கிளம்பி கடைக்கு போறாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏன் அந்த பரதேசி பையன் மவுன்கள்லாம் மூட்டை தூக்க மாட்டானுங்களோ அப்படின்னு சக்திவேல் கேட்க, அரசாங்க உத்தியோகம் பாக்குற ஒருத்தர் தொழிலதிபர், மளிகை கடைக்கு அடுத்த ஓனர்லாம் எப்படி மூட்டை தூக்குவாங்க அப்படின்னு சுகன்யா முகத்தை இடிச்சுக்கிட்டு எரிச்சலா சொல்ல, அது சரி அப்படின்னு அம்மாவை பாக்குறாரு சக்திவேல். எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. கடல் மாதிரி ஒரு வீடு. ஆத்தா பெரியண்ணி சின்னண்ணி எல்லாரையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் எங்களையும் விட்டுட்டு அக்கா முந்தானிய புடிச்சிட்டு போனான்ல, அவனுக்கு தேவைதாமா இது அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரி மாமா, உங்க தம்பிக்கு தேவையாவே இருக்கட்டும். ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்? நீங்க பிசினஸ் வச்சு கொடுப்பேன்னு சொன்னதை நம்பிதான் உங்க தம்பிக்கு கழுத்தை நீட்டுனேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, நாங்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையேம்மா. இப்ப கூட அவன் என்ன ஆசைப்படுறேன்னு சொல்றானோ, நானு அண்ணன் எல்லாரும் வச்சு கொடுக்க ரெடியா தானே இருக்கோம். இப்ப பாண்டியன் ஸ்டோருக்கு எதிர்த்தாப்புல அதை விட பிரம்மாண்டமா பழனிவேல் ஸ்டோர்னு வச்சு கொடுக்க நாங்களும் ரெடியா தானே இருக்கோம். அது எம்பட்டு செலவானாலும் நாங்க கணக்கு பார்க்காம வச்சு கொடுக்குறோம். ஆனா ஒண்ணு, அவன் இங்க வரணும் அப்படிங்கிறாரு சக்திவேல். நானும் எத்தனையோ முறை சொல்லிதான் பாக்குறேன், ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, அந்த வீடு ஒரு பொத குழிமா, யார் அங்க போனாங்கன்னு வச்சுக்கோ அப்படியே உள்ளர இழுத்துரும். முதல்ல என் தங்கச்சி, அப்புறம் என் தம்பி, அப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் 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 போது நிறுத்துறா, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற பாட்டி, டேய் டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் பெருசா பேசிக்கிட்டே போற. அந்த வீட்டுல போய் நல்லா இருக்கிறதா தான் உன் தங்கச்சி சொல்லி இருக்கிறா, ஏன் உன் அண்ணன் மக ராஜியும் சொல்லி இருக்காளே அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏன் ஆத்தா இந்த பெருமை பேத்திக்கிறதுல உனக்கு ஒன்றும் குறைச்சலே இருக்காது, எல்லாமே அவன் பேச சொல்லிதான் ஆத்தா பேசி இருப்பாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இதெல்லாம் கூட வாடா சொல்லி தருவாங்க, ஏண்டா மடையாங்கிற மாதிரி பாட்டி பார்க்க. ஆத்தா ராஜிய கூப்பிடுறதுக்கு அண்ணனும் அண்ணியும் போனாங்கல்ல, பொட்டி பாம்பு மாதிரி வருவான்னு நினைச்சேன், ஆனா அதான் நடக்கலையாத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, தம்பி ராஜி கதையை இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு போர்க்கொடி தூக்குற வடிவு, பழனிவேலுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சுகன்யா கேக்குறா. அவ கேக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு வடிவு சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு நிக்கிறாங்க சுகன்யா. தம்பிய கூப்பிட்டு வச்சு பேசி புரிய வச்சு சண்டை எதுவும் போடாம அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு வடிவு சொல்ல, அண்ணி தாராளமா செய்யறோம் அப்படிங்கிற சக்திவேல் சுகன்யா பக்கம் திரும்பி, சுகன்யா நீ அவன் கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சுகன்யா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு, அப்படியே மாமா, சரி மாமா அப்படின்னு கேட்க, அவரு ஆமான்னு தலையாட்டுறாரு. ஆனா சொன்ன மாதிரியே பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருவியல்ல அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏய் கொடுக்காம எங்க போறாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்கங்கிறாங்க மாறி. சுகன்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த காது டு அந்த காது வரையிலும் சிரிச்சுட்டு அப்ப சரிங்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துல அப்படியே நிக்க கண்கள்ல கனவு படர ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.